ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக உயிரேவாவோட நெக்ஸ்ட் பாட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள இப்போல்லாம் நான் பேசுகிற விட ரோடு பெயின் தருமதி தெரிஞ்ச ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள போகலாம். இதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். எப்போ பார்த்தாலே நீங்கள் என்னை பாட்டு குக்கிங்கிறீங்க. நான் ஒன்றும் குக்கி கிடையாது. குக்கி தான் உங்கள் லைஃப்லேருந்து மூவ் ஆன் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் பார்க்க தான் குக்கி மாதிரி இருக்கிறேன். எனக்குன்னு ஒரு ஹார்ட் இருக்குது, எனக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. நான் குக்கி கிடையாது, நான் ஜங்கூக் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கட்டிட்டு எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது டயாங். என்ன சேவ் பண்ணுறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுறேங்கிற மாதிரி திங்க் பண்ணி நீங்கள் என்னை மேரேஜ் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்களோங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் என் ஹயாங்கோட ஹவுஸுக்கே போகட்டுமா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் பயங்கரமாக அழுறாரு. என்ன டே தன்னைத்தானே நம்ம ஜங்குக்கிட்ட பேசிட்டு கிஸ் பண்ணுற மாதிரி குக்கிங்கிற மாதிரி பேசி கிஸ் பண்ணுறது ப்ளே பண்ணுறது பண்ணிவிட்டு அப்புறம் அது ஜங்குக் இல்லை, நம்ம ரியாலிட்டியிலேருந்து அந்த மாதிரி பண்ணிட்டோங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு டேயே ஹேட் பண்ணுறத நம்ம ஜங்குக்கு ஒரு டே நோட் பண்ணியிருப்பாரு. உனக்கு என்ன திமிருந்தா ட்ரிங்க் பண்ணியிருந்தா ஜங்குக்கிட்ட இந்த அளவுக்கு ஹாஷ் அப்ளை பண்ணுவியா குக்கிக்கும் ஜங்குக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியலையானுங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம பெல்ட்டை வச்சு டேயை ஹேட் பண்ணியிருப்பாரு, அடிச்சிருப்பாரு. அடப்பாட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி நம்ம ஜங்குக்கோட நெக்கு முழுக்க பயங்கரமாக டேட்டா போட்டே வந்துருப்பாரு. ஒரு வேளை அந்த நெக்கிட்ட இருக்கிற டேட்டா மூமெண்ட்டுக்கும் நம்ம பார்க்க குக்கி மாதிரி தெரிய மாட்டோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுமோங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டாலும் ஆனால் ஜங்குக்கை பார்க்குற ஒவ்வொரு டைமும் ஜங்குக்கா தெரியாமல் குக்கியை மட்டும்தான் நம்ம டேக்கு தெரிஞ்சிருப்பாரு. அந்த மூமெண்ட்டில் ஒவ்வொரு டைமும் குக்கிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட ப்ளே பண்ணிவிட்டு ரியாலிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் டேயே ஹேட் பண்ணத நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணியிருப்பாரு. நான் உன்னை மேரேஜ் பண்ணி உன் கூட லைஃப்பை ஷேர் பண்ணோன்னு தான் நான் திங்க் பண்ணேன். ஆனால் என்னால் நீ ஒவ்வொரு செகண்டும் குக்கி டெத் ஆனதுக்கப்புறம் கூட நீ இந்த அளவுக்கு ஹேட் ஆகி நான் பேக்கப் இல்லட்டையா. ஆனால் இப்போது நான் உன் பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் உன்னை நீயே ரொம்ப ஹேட் பண்ணுற. இதை என்னால் தாங்கிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக மனசுக்குள்ளே திங்க் பண்ணிவிட்டு நமக்கு இது செட் ஆகட்டுட்டையா, நான் என் ஹயாங்கோட ஹவுஸில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து நம்ம ஜங்குக்கு வேகமாக வெளியே போனால் சிமின் அவளைத்தையுமே கேட்டிருப்பாரு. அந்த மூமெண்ட்டுக்கு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எனக்கு சரியாக தெரியலடா, ஜங்குக்கு பார்க்க சொல்ல எனக்கு நியூவாக ஒரு பர்சண்ட்டை பார்த்த மாதிரி ஃபீலிங்கே வர மாட்டேங்குது. என் கூடயே இருந்து நம்ம குக்கி மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அந்த மூமெண்ட்டில் நான் என்னோடய ரியாலிட்டியிலேருந்து ஜங்குக்கிட்ட கொஞ்சம் டைம் கொஞ்சம் டேஸ் கொஞ்சம் க்ளோஸாக ப்ளே பண்ண ட்ரை பண்ணிட்டேன். அப்புறம் ரியாலிட்டிக்கு வந்துட்டு சாரி கேட்டேன். அதுதான் இப்போ ப்ராப்ளம் போலுக்கு. ஏன்டா அந்த மாதிரி பண்ணுற? அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவங்ககிட்ட இந்த மாதிரிலாம் பேசுனா யார் தான்டா இந்த மூமெண்ட்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணிப்பா? உனக்கு ஜங்குக்கு பிடிக்கலன்னா நீ அவனை விட்டு தூரமாட்டா இருக்கணும். அவங்ககிட்ட க்ளோஸாக போகிறது கிஸ் பண்ணுறது பண்ணிவிட்டு குக்கி மாதிரி இருக்கனுங்கிற மாதிரி சொன்னால் யார் தான் டென்ஷன் ஆகாமல் இருப்பா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹாஷாக சிமினா தீட்டிட்டு கொஞ்சம் டேஸ் ஜங்குக்கு ஏன் ஹவுஸில் இருக்கட்டும்ங்கிற மாதிரி சிமினா அங்கேருந்து போனால் நம்ம ஜங்குக்கு தான் ரொம்ப பெயினில் க்ரை பண்ணப்படி இருக்கிறத சுகர் நோட் பண்ணிவிட்டு சரி விட்டுறா, டென்ஷன் ஆகாத, என்னால் முடியலடா, தன்னைத்தானையே கஷ்டப்படுத்துறத என்னால் பார்க்கவே முடியல. நான் பக்கத்தில் இருக்க தன்னைத்தானையே மொத்தமாக அழிச்சு பண்ணணுங்கிற மாதிரி பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி செம்மையாக அழுதுட்டு இருந்தான் ஜங்குக். அப்படிங்கிற மாதிரி ஜிமினா வந்துட்டு இருந்தா டீரெல்லாம் அப்படி வெயிட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ஹயாங், உனக்கும் டேக்கும் என்ன ப்ராப்ளம்ங்கிறது எனக்கு சரியாக தெரியல. எனக்கு நல்லா புரியுது. நீ கொஞ்சம் டேஸ் ஏன் கூட நம்ம ஹவுஸில் இரு, பேரண்ட்ஸ் ஒன்று பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜிமினாவை நம்ம ஜங்குக்கு ஹக் பண்ணப்படி ரொம்ப தேங்க்ஸ் ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகே டென்ஷன் ஆகாத, அவன் கொஞ்சம் ரெக்கவர் ஆகட்டும், அதுக்கப்புறம் மற்ற பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா அப்படியே நம்ம ஜங்குக்கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தா. இப்போ அப்படியே ஈவினிங் ஆயிடுச்சு. டேடா ஜங்குக்காகவே கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். ஜங்குக்கு நேராக வருவார். ஆனால் டேயோட காரில் டேயோட காரில் உட்காரதுக்கு பதிலாக ஜிமினாவோட காரில் உட்காருவார். அந்த மாதிரி உட்காந்தான். அப்படியே ஜிமினாவை நோட் பண்ணால் அவனுக்கு ஏதோ கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்குனுங்கிறான். கொஞ்சம் டேஸ் அவன் என்கிட்ட இருக்கட்டும்
அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமின் என்ன செய்வார்னா அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு ஜங்கு கூட கிளம்புனோம். டே வந்து ஒரு மாதிரி லைட்டாக டென்ஷன் ஆகி நேராக ஹவுஸுக்கும் வருவார். ஹவுஸுக்கு லைட்டாக என்ட்ரான அடுத்த செகண்டே பேபிஸ் 2 பேருமே மாமங்கங்கிற மாதிரி பேபிஸ் எல்லாருமே டேட்டை பயங்கரமாக அடம் பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி அடம் பிடிக்கிற மூமெண்ட்டை டே நோட் பண்ணிவிட்டு மாமுக்கு வந்து சின்னதாக இருக்காங்க, கிராண்ட்மாவோட ஹவுஸில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பேபிஸ் 2 பேருமே நேராக பார்க்குக்கு கூட்டு வந்துருக்காரு. இந்த மாதிரி பார்க் கூட்டு வந்தால் பேபிஸ் வந்து டே கூடங்க நல்லா டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் நம்ம டே கிட்ட ஜங்குக்கு கேட்குறாங்க, மாமுக்கு கால் பண்ணி பார்க்குக்கு வர சொல்லுங்களேன், நம்ம ஜாலியாக எல்லோரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம்ல, ப்ளீஸ் டேட் மாமுக்கு கால் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேபிஸ் 2 பேருமே டேயை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பாங்களா, இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தா அடே பார்க்கலடா ஒரு ஸ்டோன் பெஞ்சில் நம்ம ஜங்குக்கு உட்காந்துருக்காரு. என் லைஃப்பில் நடந்த மூமெண்ட்ஸை மறக்கவும் முடியல. டேயை விட்டு தூரமாக போகவும் திங்கிங் இல்லை. உனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை பிரேக் பண்ணவும் என்னால் முடியல. நான் என்ன பண்ணுவேன் குக்கி, என்ன மாதிரி திங்க் பண்ணுவேன் எனக்கு தெரியல. நான் உனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை சேவ் பண்ணடா இந்த ஹோல் ஒர்க்கையும் பண்ணியிருக்கேன். ஆனால் டே என்னை ஒவ்வொரு டைமும் மீட் பண்ண சொல்ல என்கிட்ட க்ளோஸாக இருக்க மூமெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தாலும் அதுக்கெலாம் காரணம் நீ தான் குக்கி தான், இதுக்கெலாம் காரணம் குக்கியோட லுக்கு தான், இதுக்கெலாம் ரீசனுங்கிற மாதிரி அந்த வேர்டை கேட்க சொல்ல என்னை நானே ஏமாற்றின மாதிரி தெரியுது. என்னால் டே கொஞ்சம் கொஞ்சமாக ஹேட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு பயமாக இருக்குது. சேவ் பண்ணேன்றான நானே டேடாவது பண்ணிடுவேணும்னு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக இருந்தால் ஜங்குக் பக்கத்தில் சுகா வந்து உட்காந்துட்டு எல்லாத்தையும் திங்க் பண்ணி டிசைட் பண்ணிட்டு தானே இந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ரானோ. ஆனால் முடியலையே. அக்செப்ட் பண்ணிக்கோ ஜங்குக், எல்லாத்தையும் அக்செப்ட் தான் பண்ணிக்கணும். ரிவெஞ்ச் எயின் பண்ண அந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ராக இருக்கான். கண்டிப்பாக ரிவெஞ்ச் எயின் பண்ணணும்ல. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு பெயின் கிடையாது. டேக் அப்படி ஒன்றும் எதுவும் ஆகாது. ஜிமினை பாட்டுப்பார். நீ ஜிமினுக்கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஜிமினா அவரோட ஃப்ரெண்டை நல்லாவே பார்த்துப்பார். நம்ம இன்னொரு பிளேஸ்க்கு போக வேண்டியது இருக்குது. ஜிமினா நம்ம 2 பேரும் ஒன்றா ஒரு பிளேஸ்க்கு போகிறதுல ப்ராப்ளம்னு சொல்லிட்டான். எப்படி அந்த பர்சன்ட்டை மீட் பண்ண போகலாமா அப்படிங்கிற மாதிரி சிலவம். நிஜமாலம்மா சொல்கிற அந்த பர்சன்ட்டை மீட் பண்ணலாமா? ஹயாங்க் எம்லாம் டவுட் வரடா, நீ ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கனுங்கிற மாதிரி சொல்லிடான். நான் உன்னை இந்த பிளேஸ்க்கே கூட்டுருக்கேன். அது ஒரு காஃபி ஷாப் தான். நம்ம மீட் பண்ண போகிற பர்சன் அந்த பிளேஸ்க்கு தான் வராரு. அங்கே வச்சு தான் நம்ம எல்லாத்தையுமே பேசி கிளியர் பண்ண போகிறோம். அவங்க தான் நமக்கு இன்னும் ஹெல்ப் பண்ண போகிறாங்க. குக்கியோட பிளேஸில் ரீகாப் ஆக போகிற நீ குக்கியோட எனிமிக்கிட்டே டேரெக்டாக என்ட்ரோ ஆக போகிற அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சுகா சொல்லி பேசிக்கிட்டே இருந்தான். சரி ஓகே, நம்ம இந்த ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி. அதை விட ஒரு மாடலாக இருந்தால் ரொம்ப ஹை ஆகணும்ல, நல்லா பாப்புலர் ஆகணும்ல அந்த மூமெண்ட்டுக்கு. இந்த ஒரு பர்சன்ட்டுக்கிட்ட போய் நீ எல்லா டீட்டெயிலையும் பேசி ஒரு கான்ட்ராக்ட் பண்ணி அந்த கம்பெனியோட டைப் ஆகி 2-3 ஆட் ரெடி பண்ணி ஆட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, செம்ம பாப்புலர் ஆயிடுவேன். அது மட்டும் இல்லை, உன்னோட மார்க்கு ஸ்கோர் ஹை ஆகி குக்கியோட பிளேஸை திரும்பவும் நீ ரீகாப் பண்ணுவேன். ரீகாப் பண்ணி இந்த இயர் அவார்டு ஃபங்க்ஷனில் குக்கி எல்லா டைமே எந்த அவார்டை தட்டி பறிப்பானோ அதை நீ வின் பண்ணுவ குக்கியோட பிளேஸ்லேருந்து. அப்போ அந்த எனிமீஸ் டேரெக்டாக என்ட்ரு ஆகுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த மாடலிங் ஒர்க்கு சம்மந்தமாக ஏதோ ஒரு பர்சன்ட்டுக்கிட்ட தான் சுகா இப்போ ஐடியாவும் ஹெல்ப்பும் கேட்கறதுக்காக ஹோல் ஒர்க்கையும் பண்ணியிருப்பாரு. ஜங்குக் தான் இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. அதுக்காக ஒரு பர்சன்ட் ஹெல்ப் பண்ணவும் வந்துருப்பாரு. இந்த மாதிரி இவங்க 2 பேரும் ரொம்ப சின்சியராக பேசிக்கிட்டு இருந்தான். ஜங்குக்கு பக்கத்தில் ரன் பண்ணபடி வெண்டாமும் ஜோனா வந்தபடி மாம் நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்களா, டேட் அப்போ உங்களுக்கு கால் பண்ணிட்டாரா அப்படிங்கிற மாதிரி வெண்டாவும் ஜோனாவும் இந்த மாதிரி வந்தா டேயுமே பேபிஸ் 2 பேரும் இந்த மாதிரி ரன் பண்ணபடி ஓடுற மூமெண்ட்டை பார்த்து கொஞ்சம் நர்வஸ் ஆகி 2 பேரோட நேமை சொல்லி கட்டினபடி தான் பேக் சைடில் வந்து நிற்பார். இந்த மாதிரி ஜங்குக் பக்கத்தில் பேபிஸ் 2 பேருமே வந்து நிற்கிறத டே நோட் பண்ணிவிட்டு சரி ஜங்கு கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணட்டும், நம்ம ஜங்கு கிட்ட போகாண்டானுங்கிற மாதிரி டே அப்படியே அங்கே 2 மூவ் ஆனான்னா இப்போது நம்ம ஜங்குக்கு தான் பேபிஸ் 2 பேபிஸுமே அப்படியே டைஸில் தூக்கி வச்சுட்டு மாமா ரொம்ப மிஸ் பண்ணிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ரொம்ப மிஸ் பண்ணோம். நீங்கள் கிராமோட ஹவுஸுக்கு போயிட்டீங்களாமே, எதுக்காக கிராமோட ஹவுஸுக்கு போனீங்க,
நீங்கள் போனடா போனீங்க, எங்களையும் எங்கள் கூட கூட்டிகிட்டு போகலாம்ல, நாங்களும் கிராண்ட்மா ஹவுஸில் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி என்னால் அம்மா நம்ம வெண்டாவும் ஜோனாவும் பேசிக்கிட்டு இருந்தேன். சுகாடா இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், சரி இந்த ஒர்க்கை நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம், இப்போ பேபிஸ் 2 பேருமே நம்ம பக்கத்தில் இருக்காங்க, போடா குறைக்க டேயும் இங்கே தான் இருக்கிறாரு, அதனால இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோங்குக்கு சுகா கிட்ட பேசினா, என்ன 2 பேரும் ஐஸாலேயே பேசிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஜோனா நோட் பண்ணா, அது சும்மா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. ஐஸ்கிரீமே அப்படியே சுகா எல்லாருக்கும் வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறாரு. 4 பர்சன்ஸுமே சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தா தூரத்தில் இருந்தே ஜோங்குக் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டும் ஜோங்குக் கூட 2 லெக்லேயுமே டைஸ்லேயுமே பேபிஸ் ஒரு பக்க டைஸில் வெண்டா ஒரு பக்க டைஸில் ஜோனானுங்கிற மாதிரி உட்கார வச்சுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது என்ன, சாப்பிட்டது கீழே விழுட கரிச்சி போச்சு துடைக்கிறது என்ன, கிஸ் பண்ணுறது என்ன, இந்த மாதிரி நம்ம ஜோங்குக் ரியல் மாம் அவங்களோட சன் மாதிரி தன்னோட குழந்தைங்க மாதிரி ஜோங்குக் அவ்வளோ லவ் காட்டுறத டேயால் நம்பவே முடியல. சரி ஒரு டே ஏமாட்டலாம், 2 டே ஏமாட்டலாம், எல்லா டேஸுமே ட்ரூவான லவ்வை எல்லாராலையும் காட்டிட முடியாதுல்ல. இந்த பிளேஸில் ஐஸ்கிரீமான வாங்கி கொடுக்கலாம், ஆனால் எந்த அளவுக்கு ஃபீட் பண்ணி அதை துடைச்சி விட்டு ஒரு கேரிங்காக யாராலையுமே கொடுக்க முடியாது. அந்த மூமெண்ட்டில் ஜோங்குக் பண்ணிகிட்ருக்க மொட்டை மூமெண்ட்டையும் இஞ்சி பேஞ்சாக நோட் பண்ணபடி ரசித்தபடியே உட்காண்ட்ருக்காரு. ஜோங்குக்கை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. என்ன மாதிரி ரசிச்சுட்டு இருந்தா டைம் ஓவர் ஆன மூமெண்ட்டுக்கு சரி நீங்கள் 2 பேரும் டேடுக்கிட்ட போங்க, மாம் அப்படியே கிராண்ட்மாவோட ஹவுஸ்க்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். பேபிஸ் 2 பேருமே முடியாது முடியாது, எங்கள் கூட நீங்களும் ஹவுஸுக்கு வாங்க, கிராண்ட்மா போர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக அடம்பிடிப்பாங்களா, ஜம்லாம் பண்ணி அடம்பிடிக்கிறாங்க. ஜோங்குக்கோட ஆன்சர் விடாமல் இழுக்கிறாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறத நோட் பண்ணிவிட்டு ஜோங்குக்கிட்ட க்ளோஸாக வேண்டா ஜோங்குக்கிட்ட அது வந்து டேயாங் பேபிஸ் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு நல்லா புரியுது, பேபிஸ் ஜிமினாவோட ஹவுஸில் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீ பேபிஸையும் உன் கூட கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜோங்குக்கு ஷாக் ஆகிட்டே நோட் பண்ணா. டேடா வெண்டாவுக்கு ஒரு கிஸ்ஸு, அப்புறம் நம்ம ஜோனாவுக்கு ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே எழுந்து போகிறா. எழுந்த வேகத்தில் ஜோங்குக்கோட ஃபேஸ் தான் இருக்குமா இந்த மாதிரி இருந்தால் ஜோங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆகி நோட் பண்ணா. டேக்கு ஒரு மாதிரி ஹேக்கோடான ஃபீல் ஆகுது. லைட்டாக அப்படியே நம்ம ஜோங்குக்கை நோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெப் பேக் சைடில் வந்துட்டு பேபிஸ் 2 பேரையும் பத்திரமா பார்த்துக்கோ, மாம்கிட்ட செம்மட்டி பேபிஸாக இருக்கணும், அடம் பிடிக்கக்கூடாது, கிராண்ட்பாவெல்லாம் டென்ஷன் ஆக்கக்கூடாது, ஜெமி நாங்கள வேணால் எவ்வளோ வேணாலும் டார்ச்சர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேபிஸ்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசிட்டு அப்படி அங்கே 2 போகிறாரு. இந்த மாதிரி போனால் சுகாடா என்னடா பேபிஸை உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் எனக்கும் அதே டவுட்டு தான். டேயால் அவரோட பேபிஸை அவ்வளோ ஈஸியாக யாருக்கிட்டையும் கொடுக்க முடியாது. இத்தனை இயர்ஸ் ஆகிருக்கு, இத்தனை இயர்ஸில் ஒரு டைம் கூட ஜிமினாவோட ஹவுஸுக்கு நம்மகிட்ட நான் ஒரு மீட்டிங் போகிறேன், பேபிஸை பத்திரமா பார்த்துக்கிறியா ஜிமின், பேபிஸை பத்திரமா பார்த்துருக்கீங்களா அங்கிள் ஆண்டி, பேபிஸை பத்திரமா பார்த்துக்கிங்களா மாம் டாட் அப்படிங்கிற மாதிரி யாருக்கிட்டையுமே 2 பேபிஸையும் கொடுத்துருக்க மாட்டார். பட் இன்றைக்கி ஜோங்கு கூட ஆன்சரில் கொடுத்துட்டாரு, நீ பேபியை பத்திரமா பார்த்துக்கோங்கிற மாதிரி கொடுத்துட்டு கேஷுவலாக அங்கேருந்து போனால் என்னால் நம்ப முடியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா சொல்லுவாரா. என்ன ஹயாங், நான் சொன்னதெல்லாம் உண்மை, தான் என்கிட்ட வந்து சொன்னார், பேபிஸு கிராண்ட்பா ஹவுஸில் இருக்கட்டும், நீ சேஃபாக பார்த்துக்கோ, மாமா டார்ச்சர் பண்ணாதீங்கிற மாதிரி எல்லாத்தையும் அவர் தான் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சுகா கிட்டனால நீங்கள் கேளுங்கிற மாதிரி சொன்னால் சான்ஸே இல்லை. ஒரு 2 டேஸ் நான் ஜானாவே வெண்டாவே என் கூட வச்சுக்கிறேன், நான் கெஞ்சி கேட்டால் கூட ஏன் பேபியை விட்டு நான் பெட்டில் என்னால் நார்மலாக ஸ்லீப்பே பண்ண முடியாது, எனக்கு தூக்கமே வராது, என் பேபிஸோட ஃபேஸை பார்த்துட்டே ஸ்லீப் பண்ணால் எனக்கு ஸ்லீப்பிங் வருங்கிற மாதிரி அவ்வளோ தூரத்துக்கு பேசினவன் பேபியை எப்படி கொடுப்பான், அப்போ நான் என்ன பேபியை கடத்திட்டு வந்துட்டேனுங்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஜோங்குக்கு இந்த மாதிரி பேசினா ரொம்ப டவுட்டாக இருக்குடா. என் மச்சானை என்னாலேயே புரிஞ்சிக்க முடியல. பாவம் இந்த குக்கி மட்டும் எப்படி தான் எல்லாத்தையும் கரெக்டாக கண்டுபிடிச்சி ஜோங்குக்கு நம்ம என்ன பண்ணுறானுங்கிறத குக்கி மட்டும் எப்படி தான் கரெக்டாக கண்டுபிடிக்கிறானோ, அவன் மட்டும் இப்போ இந்த பிளேஸில் இருந்தாம்னா அப்படிங்கிற மாரி குக்கியை பற்றி பேசினா ஜோங்குக்கு லைட்டாக சேட் ஆகுது. அண்டு அந்த மாதிரி சொல்லலடா, குக்கிகிட்டையே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணதால என்ன திங்க் பண்ணுவான், எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவானுங்கிறது அவனுக்கு ஓரளவுக்கு தெரியும். நீ இப்போ நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன், மேரேஜுக்கு பற்றியா 1 மந்த்து கிட்ட தான் எண்டாக போகுது, அதுக்கு தான் நான் அந்த மாதிரி சொன்னேன், தப்பாக எடுத்துக்காத, அதுக்காக நீ குக்கி
குக்கியும் நீயும் வேற வரங்கிற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். நீ என்னோடய லவ்லி பிரதர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கை லைட்டாக கம்ஃபர்ட் பண்ணபடி, சரி ஒன்றை நம்பி 2 பேபிஸையும் பத்திரமா கூப்பிட்டுருக்கான், பேபிஸ் ரொம்ப டேக்கராக பார்த்துக்கோ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஜிமின் சுகா வா நம்ம 2 பேரும் அப்படியே டின்னர் போகலாம், வெளியே அவுட்டிங் போகலான்ங்கிற மாரி சுகாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போனான். ஜங்குக்கு தான் பேபிஸ் 2 பேருமே நோட் பண்ணான். ஜிமினோட பேரண்ட்ஸ்கிட்ட ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்காங்க. எங்கே பேபிஸ் விளாண்டுட்டு இருந்தா இப்போ நம்ம டே சைடை தான் காட்டுது. ஜிம்மி நான் சொன்ன மாதிரி தான் டேயால் நார்மலாக அந்த ஹவுஸ்குள்ளே இருக்கவே முடியல. பேபிஸ் தான் பக்கத்தில் இல்லாத மூமெண்ட்டை டேயாலே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இருந்தாலும் ஜங்குக்கிட்டேருந்து பேபிஸை ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுத்துட்டு வர திங்கிங்கும் டேக்கு வரலை. சுட்டி முட்டி நடக்கிறாரு, பெட்ரூம்லேயும் நடக்கிறாரு, பெட்டு சுற்றிலாம் நடக்கிறாரு. இந்த மாதிரி சுற்றி சுற்றி நடக்கிறத அந்த ஆன்ட்டி நோட் பண்ணிட்டு, என்னாச்சு டேயாங் எதுக்காக இந்த மாதிரி சுற்றி சுற்றி நடந்துகிட்ருக்கீங்க, உங்களுக்கு எது ப்ராப்ளமா, ஏதாவது ஹெல்ப் வேணுமாங்கிற மாரி கேட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, சும்மா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு அந்த பெட்ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு, ச்சே ஆண்டி பார்த்துட்டாங்களே அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு மறுபடியும் பெட்டை சுற்றி தான் நடக்கிறாரு. எனக்கு என்ன ஆயிட்டுருக்கு இன்றைக்கி, என்ன இவ்வளோ இயர்ஸ் இப்படி பட்கட்டில் பத்திரமா வளர்த்த என்னோடய பேபிஸ் ஒரு செகண்டில் ஜங்குக்கிட்ட போயிட்டாங்க. நானும் நீ வச்சுக்கோ பேபிஸை பத்திரமா பார்த்துக்கோன்னு கொடுத்துட்டு வந்துட்டேன். என்னால் ஸ்லீப் பண்ண முடியாது. வேண்டாம் ஜோனாவோட ஃபேஸை பார்த்தாதானே எனக்கு ஸ்லீப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி திங்க் பண்ணப்படியே ரவுண்டிங்கில் வந்துட்டுருக்காரு பெட்டை சுற்றி இந்த மாதிரி வந்துட்டு இருந்தான். நம்ம ஜங்குக்கோட மொபைல்லேருந்து டேக்கி கால் வருது. அந்த கால் அப்படியே நோட் பண்ணுறாரு. அந்த கால் வீடியோ கால். அதை பிக் பண்ணால் ஜானாவும் வெண்டாவுண்டா, டேட் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நாங்கள் மாம் பக்கத்தில் ஸ்லீப் பண்ணபடி பட்டிருக்கோம் தெரியுதா அப்படிங்கிற மாதிரி பெட்டில் படுத்தபடியே நம்ம டேக்கிட்ட இந்த மாதிரி பேசினோம். இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாகி வெண்டாக்கிட்டையும் ஜானாக்கிட்டையும் பேசுகிறாரு. ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டாச்சா, கிராண்ட்பாவெல்லாம் ஏதாவது டார்ச்சர் பண்ணியா, ஜிமினா அங்கே என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம வீடியோ காலில் பேச பேபிஸும் டேயுமே வீடியோ காலில் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி பேபிஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு இப்படி மொபைலில் ஃபேஸ் கிட்ட வச்சு பேசிக்கிட்டே இருந்தவர் வெண்டா ஜோனாக்கிட்ட பேசிக்கிட்டே சிரிச்சுட்டு இருக்க மூமெண்ட்டுக்கும் பேபிஸோட ஃபேஸை பார்த்துட்டே இருக்க மூமெண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம டேக்கு ஸ்லீப் ஆயிடுச்சு. தானாக ஸ்லீப் ஆனால் மொபைல் அப்படியே சீலிங்கை போட்டபடி திரும்பிட்டு நம்ம ஜங்குக்குடா என்னடா சீலிங் தான் தெரியுது, டேயோட ஃபேஸ் தெரியலையேங்கிற மாதிரி அந்த காலை கட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்குடா டேடு ஸ்லீப் ஆகிட்டார் பிள்ளைக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஆன்ட்டிக்கு கால் பண்ணால் அந்த ஆன்ட்டி பெட்ரூம் டோரை ஓப்பன் பண்ணி நோட் பண்ணால் ஃபுல்லாக டீப் ஸ்லீப்பில் இருக்கிறத நோட் பண்ணுறாங்க. நீ சொன்ன மாதிரி ஜங்குக் டேங் ஸ்லீப் தான் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போ ஜிமின் ஹயாங் சொன்ன மாதிரி பேபிஸ் இல்லாமல் டேயால் ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நாளைக்கெலாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணக்கூடாது, டேடு கூட தான் நீங்கள் இருக்கணும், அப்போ நீங்களும் எங்கள் கூட வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கிட்ட இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணால் எனக்கு ஹெல்த் யூஸில் ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கப்புறம் உங்களையும் டேடையும் அஃபெக்ட் பண்ணும், அதனால நான் ஒரு 3 days to 4 days இங்கே இருந்துட்டு அப்புறம் உங்ககிட்ட குயிக்காக வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு பேபியை ஹக் பண்ணபடி ஸ்லீப் பண்ணோம். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இப்போ நம்ம டேடா நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகி ஒர்க்குக்கெலாம் போகிறாரு. ஒர்க் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஹவுஸுக்கும் வராரு. பேபிஸ் இப்போ நம்ம டே கூட தான் இருக்குது. அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம டேடா பேபிஸ் கூட டைட்டே ஸ்பெண்ட் பண்ணுறாரு, ஒர்க்கையும் பண்ணுறாரு. ஸ்லீப் பண்ணதுக்கு அப்படியே பெட்டில் வந்து ஸ்லீப் பண்ணால் பேபிஸ் பக்கத்தில் ஜங்குக்கு ஸ்லீப் பண்ணபடி பட்டுட்டு ஸ்டோரி சொல்கிறது, அப்புறம் பேபிஸை ஸ்லீப் பண்ண வச்சுட்டு டேக்கிட்ட வந்துட்டு டேக்கி நைட்டு ஸ்லீப் பண்ணதுக்கு முன்னாடி மில்க் வைக்கிறது. நம்ம ஸ்லீப் பண்ணதுக்கப்புறம் பெட்ரூமில் வந்து பெட்ரூம் லைட்டெல்லாம் அணைச்சிட்டு டோர் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போகிறதுங்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஜங்குக்கு பண்ணிட்டு இருப்பாரு. பட் வந்து ஸ்லீப்லாம் பண்ணியிருக்க மாட்டார். அப்படின்னா ஸ்லீப் பண்ண பெட்டில் வந்து படுத்திருப்பாரு. டைம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்து செக் பண்ணிவிட்டு ஸ்லீப் பண்ணிட்டானா, பேபி ஸ்லீப் பண்ணிட்டானுங்கிற மாதிரி எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு பக்கத்தில் அப்படியே நம்ம ஜங்கு க்ளோஸாக வந்துட்டு, நான் உங்ககிட்ட ஃபேக்காக தான் ட்ராமா பண்ணுறேன் டயாங், இருந்தாலும் எனக்கு உங்களை ஃபஸ்ட் டே பார்க்க சொல்லி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, பிடிச்சிருக்க போய் தான் உங்களை மேரேஜ் பண்ணிக்க நான் திங்க் பண்ணேன். உங்களுக்கு இந்த மாதிரி க்யூட்டாக 2 பேபிஸ் இருக்கிறதும் எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, உங்கள் லைஃப்குள்ளே வர முடியாதுன்னு திங்க் பண்ணேன். இப்போது உங்கள் ஒய்ஃப் ஆகிட்டேன். உங்கள் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது. பட் நீங்கள் என்கிட்ட ஒரே ஒரு ஹெல்ப், நான் உன்னை நீ டார்ச்சர் பண்ணக்கூடாது, என்கிட்ட நீ க்ளோஸாக வரக்கூடாது, என்னை நீ ஹஸ்பண்டாக எப்போதுமே திங்க் பண்ணக்கூடாதுன்னு என்கிட்ட நீங்கள் நிறைய டைம் சொல்லிட்டீங்க. அந்த
அந்த வேர்டு தான் உங்களை விட்டு நான் இவ்வளோ தூரமாக மூவ் ஆன் ஆகியிருக்கிறதுக்கு காரணம். ஆனாலும் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் டயாங். ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ ஸோ மச். நீங்கள் குக்கி மேலே வச்சுருக்க இந்த லவ்வை பார்க்க சொல்ல அடே லவ் எனக்கும் கிடைக்கணும். அதுக்கு நான் எவ்வளோ எஃபர்ட் பண்ணாலும் போடுவேன். இப்போ இல்லாட்டாலும் இன்னொரு 10 இயர்ஸ் இல்லை ஒரு 12 இயர்ஸ் இல்லை நான் டெட் ஆக போகிற அந்த செகண்ட்லேயாவது உங்களோட ஹார்ட்டில் நான் இடத்த பிடிப்பேனுங்கிற திங்கிங்கில் உங்களோடையே நான் ட்ராவல் பண்ண ரெடியாக தான் இருக்கிறேன். ஐ லவ் யூ ஸோ மச் டயாங். அப்படிங்கிற மாதிரி ஸ்லீப் பண்ணதாடா திங்க் பண்ணி கிட்ட இந்த மாதிரிலாம் பேசிட்டு டேயோட ஃபோர்கெட்லேயே நம்ம ஜொங்க கிஸ் பண்ணிட்டுலாம் என்ச்சி போயிருப்பார். அதை எல்லாம் அப்படியே ரீக்கப் ஆக்கி நம்ம அப்படியே எழுந்து உட்காந்துருந்தோம். ஜொங்கு கூட டைரியில் ரீட் பண்ணதையும் நோட் பண்ணுறாரு. என்கிட்ட க்ளோஸ் ஆகிற மொமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் அது நான் இல்லை குக்கியோட ஃபீலிங்கில் தான் தங்கிட்ட க்ளோஸ் ஆகிறாருங்கிறத என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலங்கிறத ஜொங்குக்கு பேச சொல்ல வந்து அதை திங்க் பண்ணி பார்க்குறாரு. தான் லவ் பண்ண பர்சன்ட் தன்கிட்ட க்ளோஸாக இருந்தாலும் இன்னொரு பர்சன்ட்டை பற்றி திங்க் பண்ண அதை யாரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுங்கிற மாதிரி அந்த மூமெண்ட்டையும் திங்க் பண்ணபடி நம்மகிட்ட ஸ்லீப் பண்ணாமலேயே பால்கனியில் அங்கிட்ட இங்கிட்டும் நடந்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே அப்படியே அந்த ஆன்டி தான் நம்மகிட்ட வந்து எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. டேடா ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுற? அதான் ஸ்லீப் பண்ணுறேன்னு தெரியுதுல்ல, உன்கிட்ட ஒரு டைம் சொன்னால் புரியாது. ஸ்லீப் பண்ண சொல்ல இந்த மாதிரிலாம் என்னை எழுப்பாடன்ட்டு அப்படிங்கிற மாதிரி கோமா ஜங்குக்குங்கிற திங்கிங்லேயே இந்த மாதிரி கட்டம். இல்லை டயாங் டைம் ரொம்ப ஆயிடுச்சு, பேபிஸை ஸ்கூலில் கொண்டு விடணும், அதுக்கு தான் உன்னை வந்து எழுப்பினேன். ஐயோ ஆண்டி சாரி, நான் ஜங்குக்கு நினச்சேன், அவன் தான் ஹவுஸ்லேயே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே பேபிஸ் 2 பேரையும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனான். வந்து இங்கேருந்து ஜங்குக்கு போனதுக்கப்புறம் ஜங்குக் தான் கூட இருந்த அந்த மூமெண்ட், அந்த மிஸ்ஸிங் மூமெண்ட், ஜங்குக் தங்கிட்ட பேசினது, தன்னை கேரிங்க பார்த்துட்டு கம்யூனி ஒர்க்குக்கு போக சில ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வைக்கிறது, அப்புறம் டேக்கான திங்ஸஸ் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து பேக்கில் வைக்கிறது, ஒர்க்குக்கு போக சில அப்படியே டோர்கிட்ட வந்து நின்று க்யூட்டாக ஸ்மெல் பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு ஒய்ஃப் ஆகின அளவுக்கு கேரிங் லவ்வி நம்ம டேட்டை காட்டுன்னு இருப்பார். அண்ட் அது எல்லாமே ரீகப் ஆகி ஒவ்வொரு பிளேஸ்லேயும் ஜங்குக் 1 month கிட்ட இருந்தாலுமே அந்த குட்டி குட்டி கேப்பில் கூட டேயோட ஹார்ட்டில் அப்படி லைட்டாக அட்டாச் ஆகிட்டாரு. நம்ம ஜங்குக்கு நம்ம மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம ஜங்குக்கு ரொம்ப மிஸ் பண்ணி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி சரி இப்போ ஒரு 3 days-ஆக கம்பெனிக்கே வரல, இப்போ அவட கம்பெனிக்கு வரானான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயுமே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு தான் மிரரை நோட் பண்ணால் டயாங் எனக்கும் டைம் ஆயிடுச்சு டயாங், ஏன் இந்த மாதிரி மிரர் முன்னாடியே நிற்கிறீங்க, தள்ளி போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு டே பிடிச்சிட்டல்னா ஹேய் அந்த கம்பெனி சிஓ லேட்டாக போனால் தப்பு இல்லை, ஒர்க்கர்ஸ் லேட்டாக போனால் தான் தப்பு, நான் ஒர்க்கர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி ரெடியானா ஜங்குக்கு தான் அந்த மாதிரி பண்ணுறான்னு பார்த்தா ஒர்க் பண்ணுற பர்சன்ஸு கம்பெனிக்கு லேட்டாக போனால் பரவாயில்ல, ஸ்டூடெண்ட்ஸு நாங்கள் 2 பேரும் ஸ்கூலுக்கு லேட்டாக போனால் டீச்சர் எங்களில் பனிஷ் பண்ணுவாங்க, எங்களோட ஹேண்ட்ஸில் அடிப்பாங்க, அது வலிக்கும், நாங்கள் தான் முதல்ல ரெடியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த சேர் மாதிரிலாம் இருக்கும்ல உட்கார்ற மாதிரி திங்ஸ் அதை இழுத்து போட்டு மிரரில் நின்றுட்டு நம்ம பேபிஸ் 2 பேருமே ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி 4 மெம்பர்ஸுமே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளில் மிரர்கிட்ட நான் தான் ஃபஸ்ட்டு ரெடியாவேன், நீ தான் ஃபஸ்ட்டு ரெடியாவேன்னுக்கிற மாதிரி ப்ளே பண்ணட்டும். இப்படி ஒருத்தர் புஷ் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு வந்து நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு சரி என்னமோ பண்ணிட்டு போங்கங்கிற மாதிரி மூவ் ஆனானா நம்ம ஜோனாடா மாம் நீங்கள் கொஞ்சம் நேரம் டேடுக்கிட்ட போய் கம்மிட்டி கொடுங்க, தேவையில்லாமல் எங்களை ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி லைட்டாக நம்ம ஜங்குக்கு மூவ் ஆனாகிற மூமெண்ட்டில் புஷ் பண்ண ஜங்குக்கு வந்து அடியே ஜோனா தள்ளி விட்டுட்டு இடிங்கிற மாதிரி கீழே விழ போகிற மூமெண்ட்டுக்கு வந்து கிரிப் பண்ண ஜங்குக்கு எப்படி பரா இந்த மாதிரி பிடிச்சான். இந்த மாதிரி பிடிக்கிற மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகி டேயோட ஷார்ட்டையும் கிரிப்பாக பிடிச்சிருப்பாரு. இந்த மாதிரி பிடிச்ச மூமெண்ட்டில் 2 பேருமே கொஞ்சம் ஃப்ரீசிங் ஆகி ஒருத்தரோட ஐயே ஒருத்தர் நோட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணால் நாங்கள்லாம் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிடுச்சு, நீங்கள் கம்பெனிக்கு போகலையா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கொஞ்சம் ஆனால் கலாய்ச்சிருப்பாங்க. அப்புறம் டக்குன்னு ஒரு மாதிரி ஹக்கான ஃபீலில் இந்த மூமெண்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு 2 பேரும் அப்படி ரெடி ஆகிட்டு கம்பெனிக்கு போகிறதும் ஸ்கூலுக்கு போகிறதும் அவங்கவுங்க ஒர்க்கை பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி அந்த மூமெண்ட்ஸ்லாம் ரீக்கப் ஆகி ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகி இன்றைக்கி ஜங்குக்கு வந்தானா ஜங்குக்கிட்ட சாரி சொல்லிடணும், நான் இனி அந்த மாதிரிலாம் அவங்ககிட்ட ப்ராப்ளம் பண்ண மாட்டேன், நீ ஹவுஸுக்கு வா அப்படிங்கிறத ஜங்குக்கிட்ட பேசுறதுக்காக நம்ம கம்பெனியில் நம்ம ஜங்குக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம தான் என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியல, ஸ்டெப்பில் மேலேயும் கீழே இறங்கிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி மேலே ஏறது கீழே இறங்கிட்டு அப்புறம் லிஃப்ட்டில் மேலேயும் கீழேயும் போகிறதுங்கிற மாதிரி
டேய் ஒரு பிளேஸில் இல்லை. இதை சுகா நோட் பண்ணிவிட்டு நம்ம பாஸுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, ரொம்ப வியர்டாக நடந்துக்கிறாரு, எதுக்காக லிஃப்ட்டில் அங்கேயும் இங்கேயுமா போயிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி, லிஃப்ட்டில் மேலே இருந்து கீழே கீழே இருந்து மேலேங்கிற மாதிரி போயிட்டுருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ஏதோ ப்ராப்ளம் பேக்க வச்சால லிஃப்ட்டு தானாக நிற்க போடு. அப்புறம் தான் நம்ம பாஸ் ஒரு இடத்துல ஒழுங்காக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சுகா என்ன பண்ணி திங்க் பண்ணபடியே நோட் பண்ணிட்டு இருந்தான். ஜிமினாவுமே தான் ஃபைலை மேனேஜர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி நோட் பண்ணிகிட்டே வரவர் இந்த மாதிரி மேலே கீழே போயிட்டு வரதை பார்த்து ஷாக் ஆகி லிஃப்ட்டில் ஏதாவது ப்ராப்ளமோ அப்படிங்கிற மாதிரி இப்படி மேலே கீழே போயிட்டு இறங்கி வர நம்ம கிரிப்பாக நம்ம ஜிமினா பிடிக்கிறாரு. என்ன ஆச்சு உனக்கு அப்படிங்கிற மாரி கேட்கவும், இல்லைடா எல்லா எம்ப்ளாயீஸும் ஒர்க்கு பண்ணதுக்கு வந்துட்டாங்களான்னு செக் பண்ணேன். எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாரும் தான் வந்துட்டாங்களே. அப்படியா? எனக்கு ஏதோ ஒரு எம்ப்ளாயி குறைஞ்ச மாதிரி தெரிஞ்சிச்சு. அதான் செக் பண்ணதுக்கு இத்தனை ஃப்ளோரில் லிஃப்ட்டில் ஏறி இறங்குறியா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்கவும், அப்போலாம் இல்லை, எம்ப்ளாயிஸ்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுறாங்களாங்கிறத செக் பண்ணேன். எனக்கு இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்குன்னா சிஓ ரூமுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினோட ஆன்சர் தட்டி விட்டுட்டு நேராக சிஓ ரூமுக்கு வந்தா, இவனுக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியலையே, ஏன் இந்த மாதிரி வியாடாக நடந்துக்கிறானுங்கிற மாதிரி சுகா கிட்ட வந்தா, ஜங்குக்கு இங்கே இல்லை, அவன் மாடலிங் ஒர்க் விஷயமா அடல் பிளேஸ்க்கு போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாட்ட சுகா செல்லம் அவனை என்கிட்ட கேட்காம எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொன்னாம்ல அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டிட்டு ஜங்குக்கே கால் பண்ணால் அந்த காலை பிக் பண்ணால் காஃபி ஷாப்பில் தான் நம்ம ஜங்குக்கு இருக்கிறாரு. அந்த மூமெண்ட்டுக்கு சொல்லுகையாங்க நாங்கள் காஃபி ஷாப்பில் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், ஜங்குக்கு நீ என்கிட்ட என்ன சொன்னேன், எந்த ஒரு பிளேஸ்க்கு போகிறது இருந்தாலும் நான் உன் கூட இருப்பேன், என்னை எல்லா பிளேஸ்க்கும் கூட்டிகிட்டு போவேன், அலோவ் பண்ணுவேங்கிற மாதிரி தானே சொன்னேன், என்கிட்ட சொல்லாமல் உன்னை யார் அந்த காஃபி ஷாப்புக்கு போக சொன்னது ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஐயோ ஹயாங் டென்ஷன் ஆகாதீங்க, அப்படிலாம் எனக்கு எதுவுமே ஆகாது அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிற அந்த பிளேஸில் நம்ம ஜங்குக்கோட நெக்குக்கிட்டேயே ஒரு நைஃப் ஒரு பர்சன்ட் கிராஸ் ஆக சொல்ல நெக்கு கட் பண்ணுற மாதிரி கரெக்டாக நைஃபை கொண்டு போகிறத பாட்டு பேசிக்கிட்டு இருக்கவர் கொஞ்சம் ரியாலிட்டியாக இருந்தா ஜங்குக்கு டெட்டு தான். அவர் நைஃப்பில் தன்னோட ஃபேஸ் அப்படி எப்படி சொல்கிறது, லைட் வெளிச்சத்தில் சன்லைட் வெளிச்சத்தில் அந்த நைஃப்பில் பட்டா ஒரு மாதிரி பிளிங்க் ஆகும்ல, அந்த மூமெண்ட்டுக்கு டக்குன்னு நம்ம ஜங்குக்கு மூவ் ஆனோன்னா நைஃபு நெக்கில் கட் பண்ண வர்றது கொஞ்சம் மூவ் ஆன் ஆகுது. ஜங்குக்கு அப்படியே ரியாலிட்டிக்கு வந்துட்டு அப்படியே அந்த காலை கட் கூட பண்ணல, அந்த டேபிளில் மொபைலை வச்சுட்டு அந்த பர்சன்ட்டை பார்த்து திரும்பினா அந்த பர்சன்ட் ஜங்குக்கு மிஸ் ஆகிட்டானுங்கிற மாதிரி அங்கேருந்து ரன் பண்ணப்படி ஓடுனா, ஒன்று நான் சும்மா விட மாட்டேன், யார்டா நீ மட்டும் என்ன ஏன்டா அட்டாக் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு இந்த மாதிரி கட்டினபடி காஃபி ஷாப் விட்டு வெளியே போனால் ஜிமினாவுக்கு இங்கே உயிரே போயிடுச்சு. ஜங்குக்கு நீ அங்கே என்ன நடந்துகிட்ருக்கு, ஜங்குக்கு நீ எங்கே இருக்கிற, அந்த காஃபி ஷாப்போட நேமையாவது சொல்லுடாங்கிற மாதிரி பயங்கரமாக கட்டுவாரா. அந்த மாதிரி கட்டுனா சுகா ரொம்ப ஷாக் ஆகி என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டா, ஜங்குக்கு எந்த காஃபி ஷாப்பில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், சுகாவுக்கு காஃபி ஷாப்போட நேம் தெரியும்ல, அந்த காஃபி ஷாப்புக்கு கரெக்டாக சுகா ஜிமினாவை நேராக அந்த பிளேஸுக்கு கூட்டு வந்தா ஜங்குக்கோட மொபைல் அந்த டேபிளே தான் இருக்குது, பட் அங்கே ஜங்குக்கு இல்லை. அந்த மூமெண்ட்டுக்கு ஜிமினா ரொம்ப பதட்டத்தில் மொபைலை எடுத்துகிட்டு நான் மறுபடியும் டப்பு பண்ணிட்டேனே குக்கி இறந்த மாதிரி ஜங்குக்கு எதுவும் ஆகக்கூடாது, ஜங்குக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனில் அப்படியே அந்த ஷாப்பை விட்டு வெளியே வந்து ஸ்ட்ரீட்டில் எந்த பக்கம் போகிறதுனே தெரியல, அது பிளேஸாக பிரிஞ்சு போகுது. இப்போ ஜங்குக்கு எந்த பக்கமாக போனால் யார்கிட்ட மாட்டிகிட்ருக்கான்னு தெரியலங்கிற மாதிரி பயங்கரமாக க்ரை பண்ணபடி நான் ஏன் என்னோட பிரதர்ஸாக இருக்கிற பர்சன்ஸை என்னால் ஏன் சேஃபே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக க்ரை பண்ணி அழுதான். சுகாடா ஜங்குக்கு எதுவும் ஆகாது, என்னடா எதுவும் ஆகாது, அவன் அதர் பிளேஸ்க்கு போயிருக்கான்னு தெரியும்லாடா, என்கிட்ட ஏன்டா இதை எல்லாத்தையும் சொல்லலைங்கிற மாதிரி கோவமா ஜிமினா நம்ம சுகாவை பயங்கரமாக திட்டிட்டு ஸ்லாப் பண்ண போனால் அந்த ஹேண்ட்ஸை கரெக்டாக நம்ம ஜங்கு கொண்டு பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா ஃபஸ்ட்டில் கோவத்தில் எவன்டா ஏன் ஹேண்ட்ஸை பிடிக்கிறதுங்கிற மாதிரி ஜிமினா கோவமாக திரும்பினா ஜங்குக்கு செம ப்ரீட் பண்ண பொசிஷனில் வந்து நிற்கிறதும் ஜங்குக்கு அடிலாம் பட்டிருக்கு, ஃபோர்கட்லலாம் உட்டை வச்சு அடிக்க சொல்ல அடிபடும்ல, அந்த மாதிரி அடிபட்டு லைட்டாக பிளட்லாம் வந்துருக்கு, லிப்புக்கிட்டேயும் அடிபட்டுருக்குது. அதாவது ஒரு ஃபைட்டிங் பிளேஸில் ஃபைட் பண்ணால் அடிபடும்ல, அந்த மாதிரி லிப்புக்கிட்ட ஃபோர்கெட்டுக்கிட்ட ஹேண்ட்ஸ்லாம் அடிபட்டுருக்கு. அந்த பொசிஷனில் கரெக்டாக ஜங்குக்கு நிற்கிறத பார்த்து ஜிமினா ரொம்ப ஷாக் ஆகி என்னாச்சு ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவார். அந்த மாதிரி கூட்டு போனால் இந்த நியூஸ் அப்படியே நேராக டேக்கே வந்துருச்சு. இந்த மாதிரி டேக்கே வந்தால்
வந்து செம்ம டென்ஷனில் டிப்ரெஷனில் இருந்தவர் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு தான் வருவார். ஹாஸ்பிட்டலில் வந்து சுகா பக்கத்தில் நம்ம ஜொங்குக்கு உட்காந்துருந்து இந்த மாதிரி என்னை இத்தனை பர்சன்ட்ஸ் துரத்திட்டு வந்துட்டாங்கடா, நான் ஒருத்தனை தான் துரத்திட்டு போனேன், என்ன இத்தனை பர்சன்ட்ஸ் துரத்துனாங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த பிளேஸ் எல்லாம் ஃபைட் பண்ணேன், அப்புறம் அவங்க எல்லோரும் என்னை விட மாட்டாங்கன்னு தெரிஞ்சுட்டேன், திரும்பவும் காஃபி ஷாப்புக்கு வந்துட்டேன், மொபைலில் நான் மறந்து அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம்ல அந்த மூமெண்ட்டுக்கு. ஆனால் நீங்கள் எல்லோரும் அங்கே இருக்கிற பார்த்துட்டு அந்த பர்சன்ஸ் என்னை அட்டாக் பண்ணாமல் போயிட்டாங்க. கண்டிப்பாக இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல குக்கி நார்மலாலாம் டெட் ஆகிருக்க சான்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தோம். நம்ம டேடா வண்ட வேகத்திலேயே சுகா கிட்ட இருந்து ஜொங்குக்கு மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஜொங்குக்கு ஒரு டைட்டான ஸ்லாப் போய் பறந்த மாதிரி வச்சா ஜிமினாவோட பேரண்ட்ஸ், டேவோட பேரண்ட்ஸ், பேபிஸ், சுகா எல்லாருமே இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ரொம்ப ஷாக்கானா